ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட அஜித் குமார் சார் பற்றி ஒரு சில விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. அதை ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா, அவருக்கு என்ன தான் ஆச்சு, எப்போ ரிக்கவர் ஆகுவார், அவர் வந்து என்ன இருக்கார், அவர் ஃபோட்டோவாக ரிலீஸ் பண்ணுங்கள், அவர் எப்படி இருக்காருன்னு ஸ்டேட்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையுமே கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் பற்றி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஆயிட்டார், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விடாமுயற்சியோட ஷூட்டிங் அப்போது சும்மா ஜென்ரல் செக்கப்புக்காக அப்போலோவுக்கு போயிருக்காரு. அப்படி போயிருக்கும் சமயத்தில் அவருக்கு காதுக்கு பின்னாடி இருக்க நரம்பு ஒன்று பாதிக்கப்பட்டிருக்காகவும், அது வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறதாகவும், அதனால் கண்டிப்பாக அவருக்கு மூளையில் வந்து டியூமர், அதாவது வந்து கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour தான் ஆகும். ஆப்ரேஷன் பண்ணலாம். பண்ணிக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் வந்து அப்போலோவில் அட்மிட் ஆகி இப்போ நல்லா வந்து சர்ஜரிலாம் முடிச்சிட்ருக்காரு. அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் அவரை ஆப்ரேஷன் வார்டுலேருந்து அவரை ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் கூடிய சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில் இப்போ அஜித் குமார் சார் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு அப்படின்னா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சில குவாரிஸ் வந்து ரெக்வஸ்ட்டும் வந்து டாக்டர் சைடில் தான் வச்சுருக்காங்களாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டியூமர் அப்படின்றது பிரெயினில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நரம்புகள் கொஞ்சம் வந்து வீக்கம் இருந்துருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் ரிசால்வ் ஆகி கொஞ்சம் இப்போ அது வீக்காக இருக்குது. அதாவது கொஞ்சம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் ரிசால்வ் ஆகலை கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தாகணும். நீங்கள் ஷூட்டிங்க்கு போகக்கூடாது. நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. வெளி இடத்துக்கு போகிறதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் சைடுலன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா இது வந்து ஒரு நார்மல் சர்ஜரி கிடையாது. ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியான சர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 1/2 hour தான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் கூட நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வெளியே போகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. படம் நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து படம் நடிக்க போங்க. நீங்கள் படம் நடிக்க போகும்போது ஒரு வாட்டி டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே மிக வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி ஷூட்டிங் நல்லா போயிட்டு இருந்த நிலையில் படம் ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு ஒரு சில காரணங்களால். இப்போ மறுபடியும் அஜித் சாரால் ஒரு சில காரணங்கள் வந்து மறுபடியும் படம் வந்து டிலே ஆகுது. அவரால் வந்து மறுபடியும் நடிக்க முடியாது. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் அஜித் சார் நல்லா ஆனால் சரிதான்ப்பா, அவர் கொஞ்சம் திரும்பி வந்து இன்னும் கூட மாசான படம் நடிக்கட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரோட படம் எப்படி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவருக்கு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.